எப்பவுமே திமுக என்பது இன துரோகி, தமிழினத்தினுடைய துரோகி திமுக. தமிழினத்தை அழிச்ச எதிரி காங்கிரசும் சிங்களவர்களும். இதுல ஒருபோதும் நம்ம சமரசமாக ஒருபோதும் நம்ம விட்டு கொடுக்கறதுல இவர்களை பழிவாங்காமல் பழி தீர்க்காமல் விட போறது கிடையாது. இவ்வளவு மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு 10 எம்எல்ஏ வேட்பாளர் போக தெரியாதா? எங்களை மாதிரி ஆரம்ப காலகட்டத்துல இருந்து வேற கட்சி மாதிரி போக தெரியாதா? எங்களுக்கு அமைச்சரான ஆசை இருக்காதா? எங்களுக்கு எம்எல்ஏ ஆன ஆசை இருக்காதா? எங்களுக்கு போக தெரியாதா? போக தெரியாத ஆட்களா? இல்ல எங்களுக்கு அழைப்பு வராம இருக்குமா? பிரபாகரனுடைய லட்சியம் என்பது தமிழ் தேசியத்தை வென்றெடுப்பது. சீமானந்தன் என்ற ஒரு அண்ணன் இந்த கொள்கையை தாண்டி திமுகவுடைய அதிமுகவுடைய ஒரு கல்யாண வீட்டிலே கருமாதி வீட்டிலே பாக்குறாரு, பேசுறாருன்னா அது நாம் தமிழர் கட்சியுடைய போராட்டமோ நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் பிரச்சாரமோ இங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. எப்படி திமுக அதிமுக என்ற பிஜேபி காங்கிரஸ் என்ற அழிவு சக்திகளை யாருன்னு மக்களோட கூட சேர்த்திருக்கோம். அதனுடைய வெளிப்பாடு நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க ஒரு தெரிஞ்சுக்க, விருச்சல் வாரியர்ஸ் வந்து வீடியோ போட்டதுனாலே இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸா இருந்ததுனாலே அண்ணன் விஜய் ஆட்சேபிக்கல. இந்த மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாத, மாற்றம் வந்துடாத. அந்த மாற்றம் தான் நாம் தமிழ் கட்சி நம்ம போய் போராடிக்கிட்டு இருக்கையில அண்ணன் விஜய் அவருக்கு இருந்த திரைப்படங்களும் அதோட சேர்த்து கிடைச்ச விளம்பரம் இதெல்லாம் தான் அவரை வெற்றி பெற வச்சுச்சே தவிர உங்களுடைய வெற்றி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த வெற்றிக்கு விதைத்தவர்கள் நாம் தமிழர் கட்சி. நாங்கள் எங்க அம்மா பார்வதி அம்மாளுக்கு திமுக செஞ்ச துரோகத்தை, ஈழ தமிழர்களுக்கு திமுக செஞ்ச துரோகத்தை தமிழ்நாடு தமிழர்களுக்கும் காவிரியிலையும் முல்லை பெரியாரிலையும் இங்க இருக்க பாலாற்று பிரச்சனையிலையும் தெலுங்கர் பிரச்சனையிலையும் கன்னடர்கள் பிரச்சனையிலையும் இங்க இருக்க டெல்டா விவசாயிகளுடைய பிரச்சனையிலையும் தமிழ் மொழியுடைய பிரச்சனையிலையும் எல்லாத்திலையும் இந்த கருணாநிதியும் கருணாநிதி தனத்தை செய்த இந்த திமுக காரனுடைய துரோகம் என்பதை நாங்கள் ஒருபோது மறக்க மாட்டோம். ஆகவே அண்ணன் சீமான். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நத்தம் சிவசங்கரன் அண்ணா அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்குங்க அண்ணா. ஆனா ஒரு நேற்றுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சீமான் அவர்களை பற்றி வைரலாக பரவிட்டு இருக்கு. உதயநிதி சீமான் அவர்கள் ஒரு திருமண விழாவில் சந்திச்சுட்டாங்க, கை கோர்த்து மிகவும் நெருக்கமாக இருந்தாங்க. காங்கிரஸ் வெளியே போனவுடன் திமுகவுடன் சீமான் கூட்டணி வைக்க போகிறார் அப்படின்ற ஒரு செய்தியை பரப்புகிறார்கள். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கான வாய்ப்பு சீமான் அவர்கள் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? பொதுவாவே வந்து கூட்டணி சம்பந்தமா நம்ம எதுவுமே கருத்து சொல்றது இல்ல. கூட்டணி சம்பந்தமா சீமான் எப்பவுமே கூட்டணி சம்பந்தம் மட்டும் இல்ல, கட்சியினுடைய உயர்மட்ட முடிவுகளை ஒரு ஒற்றை தலைமையின் கீழ் அவர் எடுக்கிறதா சரியா இருக்கும். அதற்கு முன்னாடி அண்ணன் வந்து ஒரு ஒரு ஆலோசனையில அவருக்கு தகுந்த இடத்துல ஆலோசனைகள் செஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனால் ஒரு தலைமையின் கீழ் நம்ம செயல்பட்டாதான் அந்த கட்சியோ ஒரு இயக்கமோ அது வந்து வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதை விட்டுவிட்டு எல்லாருடைய கருத்துக்களையும் சொல்லி எல்லாரும் அவங்களுடைய கருத்தின்படி ஒரு கட்சியுடைய தலைமை நடக்க நினைச்சா அது நிறைவேறாது. திரும்ப சொல்றேன், எல்லாருடைய கருத்துக்களுக்கும் தலைமையுடைய கருத்து ஒத்து போற அளவு இருக்கும். அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம ஒன்னா பயணிக்கிறோம். அதே நேரத்துல தலைமை என்ன முடிவெடுக்கணுங்கிற தொடர்ச்சியா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது அவர்களுக்கு ஒரு 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 சுதந்திரமான ஒரு தலைமையாக செயல்பட இயலாது. ஆகவே நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் அண்ணன் சீமான் எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்றேன். சீமானோட கூட்டணிக்கு போக நான் சொல்லல, போக மாட்டான்னு நான் சொல்லல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் அண்ணன் சீமானோட கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இருக்கிறதுனால என்ன, அதாவது 60 கட்சி ஆரம்பிச்சனால தாண்டி வேற ஒரு இயக்கத்திலே எனக்கு ஒரு அறிமுகம் இருக்கு. அதனால அண்ணனுடைய ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்குங்கிறது தெரியும். அதே நேரத்துல அண்ணன் வந்து எந்த மாதிரியான முடிவுகளை எடுப்பாருன்னு என்னால மத்தவங்களோட ஒரு யூகம் பண்ண முடியும். அந்த மாதிரி என்னுடைய கருத்து கண்டிப்பாக திமுகவோட மட்டுமல்ல, ஒருபோதும் எந்த ஒரு கட்சியோடும் கூட்டணிக்கு போக மாட்டார். மாறாக தமிழ் தேசிய இயக்கங்கள், தமிழ் தேசிய கட்சிகள் அவர்கள் நம்முடைய கொள்கையை ஏத்துக்கிட்டு அண்ணன் சீமான் பின்னாடி வந்தால் அந்த கூட்டணிக்கு பேசுவாரே தவிர மற்றபடி ஒருபோதும் போக மாட்டார். இன்னொரு தெரிஞ்சுக்கமா, ஒரு கல்யாண வீடோ, ஒரு பெரிய காரியம் சொல்லக்கூடிய ஒரு இறப்பு வீடோ, ஒரு துக்க வீடோ, அங்க வந்து சக அரசியல் நாகரிகத்தோட சந்திச்சுக்கிறோம். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா மத்தியில் ஆளக்கூடியவர்கள் மேல நம்மளுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. காங்கிரஸ் நம்மளுக்கு காங்கிரஸை கருவறுப்போம்னு சொல்லிதான் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு. ஆனால் அதே மாதிரி மனித குலத்திற்கு தீங்கானவர்கள் பிஜேபின்னு சொல்லி கருத்தக்கூடிய வைக்கக்கூடிய நபர்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அண்ணன் சீமான் கூட. அப்படி இருக்கும்போது நாம வந்து காங்கிரஸையோ பிஜேபியோ வெச்சு பேசல, அவர்களை உயர்வா பேசலாம். அது ஒரு கருத்தை நான் சொல்றேன். இதுவரை நீங்க போய் பாருங்க, மத்தியில இங்க மேல இந்திய அளவுல இருக்கக்கூடிய கட்சிகள், தேசிய கட்சிகள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வுல அது பார்லிமெண்ட்டுக்கு வெளியிலயோ, அதாவது அந்த விவாதங்களை தாண்டி வெளியில வரும்போதோ, அல்லது யாராவது ஒரு நினைவு நாள்லயோ இறப்பு நாள்லயோ ஒரு பொது நிகழ்வுகளையோ கலந்துக்கிற போது பரஸ்பரம் பேசிக்குவாங்க, நலம் விசாரிச்சுக்குவாங்க, வாழ்த்துக்கள் குறிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தரோட பிறந்த நாள் வருதா எல்லா தலைவரும் வாழ்த்து சொல்லுவாங்க, ஒருத்தருடைய நினைவு நாள் வருதா அங்க இரங்கல் செய்திகள் வெளியிடுவாங்க. அப்படி எல்லாம் வரும்போது அந்த மாதிரியான அரசியல் நாகரிகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸை கருதுறதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. அதே நேரத்துல இந்த திமுக தேசிய தலைவர் பிரபாகரனுடைய தாயார் பார்வதி அம்மாள் நீங்க மருத்துவத்துக்கு வரும்போது விமான நிலையத்தில் திருப்பி அனுப்பின திமுக துரோகத்தை நம்ம மறக்க முடியாது. ஈழத்தமிழர்களை
சிங்களவர்களும் இங்க இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய மத்திய அரசாக இருந்த காங்கிரஸோட சேர்ந்து அவர்கள் இனப்படுகொலை செய்த போது இங்க கூடவே இருந்து எல்லா வகையிலும் தமிழர்கள் எழுச்சி பெறாமல் தடுத்தது. எந்த வகையிலும் தமிழர்களும் தமிழர்களுடைய இயக்கங்களும் எழுச்சி பெற்று விடக் கூடாதுங்கிறதுக்காக தடுத்தது, எல்லா வேலையும் செய்தது இந்த திமுக. ஆகவே நாம ஒருபோதும் திமுகவினுடைய கூட்டணியவோ திமுகவை ஆதரிச்சது இல்ல. எப்பவுமே திமுக என்பது இன துரோகி, தமிழினத்தினுடைய துரோகி திமுக. தமிழினத்தை அழிச்ச எதிரி காங்கிரசும் சிங்களவர்களும். இதுல ஒருபோதும் நம்ம சமரசமாக ஒருபோதும் நம்ம விட்டு கொடுக்கறதுல இவர்களை பழிவாங்காமல் பழி தீர்க்காமல் விட போறது கிடையாது. இது பிரபாகரன் பிள்ளைகளுடைய லட்சியம். அதற்காக நம்ம நிக்கிறோம். நம்ம ஒன்றும் பொழைக்க தெரியாது கிடையாது. இவ்வளவு மாற்று வந்ததுக்கு அப்புறம் நம்பர் வச்சுல இருந்து ஒரு 10 எம்எல்ஏ வேட்பாளர் போக தெரியாதா? எங்களை மாதிரி ஆரம்ப காலகட்டத்துல இருந்து வேற கட்சி மாதிரி போக தெரியாதா? எங்களுக்கு அமைச்சரான ஆசை இருக்காதா? எங்களுக்கு எம்எல்ஏ ஆன ஆசை இருக்காதா? எங்களுக்கு போக தெரியாதா? போக தெரியாத ஆட்களா? இல்ல எங்களுக்கு அழைப்பு வராம இருக்குமா? அம்மா ஒண்ணு தெரிஞ்சுங்க, பிரபாகரன் பிள்ளைகளுடைய லட்சியம் என்பது தமிழ் தேசியத்தை வென்றெடுப்பது. ஐயா நல்லக்கணிக்கு வரைக்கும் நம்ம நல்லக்கணை பாக்குறோம். இப்ப பொதுவாவே ஒரு நபருக்கு என்ன தேவை? காசு பணம். காசு பணத்தை தாண்டி சொகுசு வாழ்க்கை. இதை தாண்டி காசு பணம் சொகுசு வாழ்க்கை, நிறைய சொத்து ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிச்சோம். அதுக்கப்புறம் என்ன தேவை? அதிகாரம் அதிகாரத்துக்கு அப்புறம் நாடி நரம்பல ஆடி போனதுக்கு அப்புறம் அதிகாரம் தேவைப்படுமா? இல்ல. சாப்பிடுற சாப்பாடை செரிக்க வைக்க முடியாது, பசி எடுக்க முடியாத ஒரு வயோதிக வரும்ல, அப்ப உங்களுக்கு அதிகாரம் தேவைப்படுமா? காசு தேவைப்படுமா? பணம் தேவைப்படுமா? எதுவுமே தேவைப்படும். என்ன தேவைப்படும்? நல்லா பசி எடுக்கணும். பசிச்ச உணவுக்கு சாப்பாடு கிடைக்கணும். சாப்பிட்ட உணவு செரிக்கணும். செரிச்ச உணவு மனமா போகணும். இந்த வயதுல உனக்கு என்ன தெரியுமா தேவைப்படும்? நல்ல பேர் தேவைப்படும். நாம செய்த தியாகங்கள் நம்ம என்னவெல்லாம் நன்மை செய்தோம். நன்மை செய்ததுக்காக அந்த மக்கள் எவ்வளவுலாம் நம்மளை போட்டுக்கிறார்கள், எவ்வளவுலாம் நம்மளை பாராட்டுறான். நம்ம செத்து போன இளவுக்கு எவ்வளவு பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க. இது தேவைப்பா? ஐயா நல்லக்கண்ணு ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சிருப்பாரா? அவர் போட்டியிடாத எம்எல்ஏ தேர்தல் இருக்கா? எம்பி தேர்தல் இருக்கா? ஒரு போட்டியிடாத வேற கட்சி தேர்தல் இருக்கா? தமிழ்நாட்டில் எல்லா தேர்தலிலும் போட்டியிட்டு எல்லா தேர்தலையும் தோத்த ஒரு நபருக்காரனா ஐயா நல்லக்கண்ணன். ஆனால் அவரை இந்த உலகம், இந்த சமுதாயம் கொண்டாடிச்சு. எப்படி கொண்டாடிச்சு? ஒரு கொள்கையின் மகனா கொண்டாடிச்சு, ஒரு மண்ணின் மைந்தனா கொண்டாடிச்சு. எடுத்த கொள்கைக்காக காசு பணம் சொகுசு வாழ்க்கை, இன்ப துன்பங்கள், பேரு அவப்பேரு இதெல்லாம் தாண்டி எடுத்த கொள்கைக்காக கடைசி சேர்த்து வாழ்ந்தார். கொள்கை முறை நம்மளுக்கு இருக்கு. ஐயா நல்லக்கண்ண ஐயா மேலே கொள்கை முறை இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஈழ சம்பந்தமா ஐயா நல்லக்கண்ண ஐயா மேலே நம்மளுக்கு கொள்கை முறை இருக்கு, கம்யூனிஸ்டோட கொள்கை முறை இருக்கு. அதையெல்லாம் தாண்டி ஒரு சக அரசியல்வாதிகளின் முன்னோடியாக நம்மளுக்கு அவர் கற்பிச்சுட்டு போயிருக்காரு. காசு இல்ல, பணம் இல்ல, சொகுசு வாழ்க்கை இல்ல, நிலப்பழங்கள் இல்ல, இதையெல்லாம் கடந்து உன்னுடைய காசு பணம் காரு பங்களா பகட்டு வாழ்க்கைகள் இதெல்லாம் தாண்டி நீ செத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இன்டர்வியூலயே நம்ம யாரை பத்தி பேசுறோம்? ஐயா நல்லக்கண்ணை பத்தி பேசுறோம், ஐயா காமராஜரை பத்தி பேசுறோம், ஐயா கக்கனை பத்தி பேசுறோம். இவர்கள் வாழ்ந்த காலத்துல சக அரசியல்வாதிகள் எவ்வளவு பேருமா வாழ்ந்திருப்பாங்க? அவர்கள் சம்பாதிக்காத பேரை இவர்கள் சம்பாதிச்சிருக்காங்க. அவர்கள் சம்பாதித்த பேரு தான் நம்ம பேசுறோம். ஏன்னா குடும்பங்களை தெரியிருப்பாங்க, நல்ல சொத்து சம்பாதிக்கலாம், இப்படி எல்லாம் எங்களுக்கு நடந்து கொள்ள விட்டாங்க. பரவாயில்ல, இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் போராளிகளுடைய குடும்பத்தை கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்றும். சீமானண்ணன் என்ற ஒரு அண்ணன் இந்த கொள்கையை தாண்டி திமுகவுடைய அதிமுகவுடைய ஒரு கல்யாண வீட்டிலே கருமாதி வீட்டிலே பாக்குறாரு, பேசுறாருன்னா அது நாகரிகத்தினுடைய வெளிப்பாடு. அவ்வளவுதான். நாங்கள் எங்க அப்பா பார்வதி அம்மாளுக்கு திமுக செஞ்ச துரோகத்தையே, ஈழத்தமிழர்களுக்கு திமுக செஞ்ச துரோகத்தையே தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் காவிரியிலையும் முல்லை பெரியாரிலையும் இங்க இருக்க பாலாற்று பிரச்சனையிலையும் தெலுங்கர் பிரச்சனையிலையும் கன்னடர்கள் பிரச்சனையிலையும் இங்க இருக்க டெல்டா விவசாயிகளுடைய பிரச்சனையிலையும் தமிழ் மொழியினுடைய பிரச்சனையிலையும் எல்லாத்திலையும் இந்த கருணாநிதி தனத்தை செய்த இந்த திமுக காரனுடைய துரோகம் என்பதை நாங்கள் ஒருபோது மறக்க மாட்டோம். ஆகவே அண்ணன் சீமான் அவரோட உதயநிதி ஸ்டாலினுடைய அல்லது ஐயா ஸ்டாலினுடைய பேசுவது, அவர்களோட ஒரே பக்கத்து இருக்கையில் அமர்வது, கட்டிப்பிடிப்பது அல்லது வாழ்த்து தெரிவிப்பது, இது எல்லாமே ஒரு நாகரிகத்தின் வெளிப்பாடு. அவ்வளவுதான். எங்களுக்குள்ள எப்பவுமே எங்களுடைய கொள்கை என்பதும் நாங்கள் பட்ட துன்பம் என்பது அந்த துன்பத்தினுடைய பொங்கல் எங்களுக்கு என்னைக்குமே ஆரம்பம் இல்லை. அதை கடந்து நாகரிகத்தின் வெளிப்பாடா சக அரசியல்வாதிகளை பாத்துக்கிறோம், வணங்கிக்கிறோம், கை கொடுக்குறோம், கட்டிப்பிடிக்கிறோம். இது இயல்பானது. இதே நீங்க இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை போய் பார்த்தாங்களா இல்லையா? அதனால கேட்டு பேசுறோமா? அது ஒரு மாண்பு. முன்னாள் முதல்வர் இன்னாள் முதல்வர் போறாரு, வாழ்த்து சொல்றாரு, வணக்கம் செலுத்துறாரு, நன்றி தெரிவிக்கிறாரு. இதெல்லாம் கடந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு அப்படியே ஒரு வகையான உறவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது தப்பாதான் போயிடும். அதை அண்டர் கிரவுண்ட் டீலிங்கா போயிடக்கூடாது, பணம் வாங்கக்கூடாது, காசு வாங்கக்கூடாது. புரியுதுங்களா? அடுத்து வேற ஏதாவது இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாது. ஐயா இவர் மாதிரி யாரு திருமாவளவன் மாதிரி இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரியான தவறுகளை செய்யாம இருந்தாலே போதும். கண்டிப்பாக அண்ணன் சீமானன் அவரை நம்பிக்கிற தம்பிகளுக்கோ அல்லது இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகளுக்கோ அல்லது தமிழ் தேசியத்திற்கோ தேசியத்தில பிரபாகரனுக்கோ மாவீரருக்கோ ஒருபோதும் துரோகம் விளைவிக்க மாட்டார் என்று நம்புகிறோம். ஆகவே அவரோடு நிற்கிறோம். அவர் யதார்த்தமா பேசுறது பசங்களை வச்சு ஒரு அரசியலுக்கு இட்டுக்கட்டு ஒரு வேலையை செய்ய வேண்டாம்.
உங்களுடைய கற்பனைகள் கண்டிப்பாக இங்க நிறைவேறாது. இல்ல இது வந்து பரப்பக்கூடிய இந்த அவதூறுகளை பரப்பக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிகே தரப்பை சேர்ந்தவர்கள். ஏன்னா சீமான் அவர்கள் இன்றும் தனித்து நிற்கிறார் அப்படின்ற ஒரு நல்ல பெயர் அவர்கள் மீது இருக்கு இல்லையா, அதை களங்கம் விளைவிக்கக்கூடிய வேலையை இந்த டிவிகே விர்ச்சுவல் வாரியர் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதுக்காக இவங்க இதை செய்யறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ண செய்வாங்க. ஆளுங்கட்சி இதை புறாக செய்வாங்க. இதை எதிர்கொள்ள வேண்டியது நம்மளோட கடமை. நான் இப்பவும் சொல்றேன், நாம இன்னும் நாம் தமிழர் கட்சி இன்னும் விரைவாக இவர்களுக்கு உடனுக்குடனே பதிலடி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய அவசியம். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், இங்க பாருங்க, தமிழக வெற்றி கழகம் புதுசா அரசு அமைச்சிருக்கு. இந்த அரசிற்கு நம்ம திமுக மாதிரியோ விடுதலை சிறுத்தைகள் மாதிரியோ ஒரு ஒரு இடையூறாவே இருந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்மளால 6 மாத காலம் சொல்லிட்டு ஒதுக்கி போறோம். பாலியல் கொடுமைகளோ, பெண்களுக்கு எதிரான கொடுமைகளோ, அல்லது இங்க இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்களோ இதற்கு வந்து ரொம்ப காலம் நம்ம எடுத்துக்க முடியாது. அதுகளை நம்ம விமர்சிக்க கடமைப்படணும். அதுதான் சரியான எதிர்கட்சியா இருக்கும். அதே நேரத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், ஒரு பிரீத்திங் பீரியட் கொடுக்கணும், ஒரு ஹனிமூன் பீரியட் கொடுக்கன்றக்காக நம்ம ஒதுங்கி போறதுனால இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய விர்ச்சுவல் வாரிசு செய்யற கூட நம்ம ஏற்கிறது கிடையாது. தமிழக வெற்றி கழகத்திலும் நல்லவர்கள் இருப்பார்கள், ஆரோக்கியமான அரசியலை, நாகரிகமான அரசியலை செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். அதை தாண்டி சில பேமெண்ட் வாங்கிக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு கேவல கட்ட நபர்கள் இந்த மாதிரியான காரியங்களை செய்யறாங்க. அது செய்யக்கூடாது. இது யாரு கெட்ட பேராக? அதனுடைய தலைமை கெட்ட பேராகும். அந்த கட்சிக்கு உண்மையாக உழைக்கக்கூடிய தொண்டர்கள் கெட்ட பேராகும். நாங்க திரும்ப சொல்றது, தமிழக வெற்றி கழகத்தையும் அதனுடைய தொண்டர்களையும் அதனுடைய பொறுப்பாளர்கள் நாங்க மதிக்கிறோம். அதே நேரத்துல நாம் தமிழர் கட்சிக்கு என்று ஒரு கண்ணியம் இருக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு என்று ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு. இதை தாண்டி எங்களுக்கு விமர்சனம்ன்ற பேர்ல சீமானன் என்ன கார்ல வச்சிருக்காரு, சீமானன் என்ன ஜட்டி போறாரு, சீமானன் என்ன பேண்ட் போறாரு, இதெல்லாம் விமர்சனம் அல்ல. கொள்கையை விமர்சனம் செய்யுங்க, கொள்கையோட சித்தாந்தத்தோட விமர்சனம் செய்யுங்க, எங்களுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்யுங்க. நாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கிறோம், போராட்டம் முன்னெடுக்கிறோம், எங்களுடைய செயல்பாடுகள் என்ன, 15 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி செய்த போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்ன, அதனூடாக இந்த தமிழக மக்களுக்கு கிடைத்த விழிப்புணர்வு என்ன. இங்க அவர்கள் திரும்ப சொல்றேன், நாம் தமிழர் கட்சியுடைய போராட்டமோ, நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் பிரச்சாரமோ இங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. எப்படி திமுக, அதிமுக என்ற பிஜேபி, காங்கிரஸ் என்ற அழிவு சக்திகளை யாரும் மக்களோட கூட சேர்த்திருக்கோம். அதனுடைய வெளிப்பாடு நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து வீடியோ போட்டதுனாலே, இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸா இருந்ததுனாலே அண்ணன் விஜய் ஆட்சேபிக்கல. இந்த மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா, மாற்றம் வந்துடாதா, அந்த மாற்றம் தான் நாம் தமிழ் கட்சி நம்ம போய் போராடிக்கிட்டு இருக்கையில அண்ணன் விஜய் அவருக்கு இருந்த திரைப்படங்களும் அதோட சேர்த்து கிடைச்ச விளம்பரம் இதெல்லாம் தான் அவரை வெற்றி பெற வச்சுச்சே தவிர, உங்களுடைய வெற்றி எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த வெற்றிக்கு விதைத்தவர்கள் நாம் தமிழர் கட்சி. மாற்றம் என்ற ஒரு விதையை மக்கள் மத்தியில், படித்தவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் விதைத்தவர்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். அதை நீங்க அறுவடை செஞ்சிருக்கீங்க. மாறாக நாம் தமிழர் கட்சி மேலே அழுது பறக்கணும், நாம் தமிழர் கட்சி திமுக கூட்டணிக்கு போகும், அதிமுக கூட்டணிக்கு போகும். ஒண்ணு தெரிஞ்சுக்க, இனத்தை அழிச்சவை யாரு, அதுக்கு கூட இருந்தவை யாரு, இந்த தமிழ் மண்ணினுடைய கலாச்சாரம், பண்பாடு, மொழி இதை பூரா அழிக்க சிதைக்க காரணிகளாக இருந்தவர்கள் யார் என்பதை நாங்கள் ஒருபோதும் விட மாட்டோம். அதனாலதான் ஐயா பெரியாரையே நாங்கள் விமர்சிக்கிறோமே தவிர ஒருபோதும் இவர்கள் எங்களுக்கு எதிரி. அதனால அப்படி கிடையாது. என் மண்ணினுடைய எதிரி நாம் தமிழர் கட்சியுடைய எதிரி. தமிழ் மண்ணினுடைய எதிரி யாரோ அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய எதிரி. தமிழ் மண்ணின், தமிழ் மொழியின், தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தேசிய தலைவர் பிரபாகரன், மாவீரர்களுடைய தியாகம், இதற்கு எவர் எதிரியா இருந்தாலும் அவர்கள் எங்களுடைய எதிரி. கல்யாணம் கர்மாதிகளை பார்த்து கை கொடுத்து பேசி கட்டி குடிச்சிட்டு இருக்காங்களா, ஒரு இட்டு கட்டி ஒரு கதையை செய்ய வேணாம். இது தமிழக வெற்றி கழகத்திற்கு கெட்ட பேரை கொடுக்கும். தமிழக வெற்றி கழகம் நீங்கள் செய்ய வேண்டியது, எப்படி 60 ஆண்டு காலமாக இந்த திமுகவும், அதிமுகவும், பிஜேபி, காங்கிரஸும் இந்த தமிழ் மண்ணை நாசப்படுத்திருக்காங்களோ அதை சரி செய்யுங்க, அதை மீட்டெடுங்க. நீங்க மீண்டும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இங்க வந்து பொறுப்பு கொடுக்காதீங்க, கேரளாவில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு வழக்கறிஞர் பொறுப்பு கொடுக்காதீங்க. நாங்க சொல்ல வருது, அது நீதித்துறையோ, அரசியல் துறையோ, அல்லது இங்க மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு இணைப்பு பலமாக எந்த பொறுப்பா இருந்தாலும் தமிழர்களுக்கு கொடுங்க. உங்களுடைய சினிமா துறையில் உங்களுக்காக உதவி செய்தவர்களை நீங்கள் விசுவாசத்தோடு மீண்டும் அவர்களுக்கு சினிமா வாய்ப்பு கொடுங்க. அவங்களுக்கு சினிமா துறை சார்ந்த ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டா உதவி செய்யுங்க. மாட்டுக்கட்டு அல்ல, சினிமா என்பது அகில இந்திய அளவில் இருக்கட்டும், எங்களுக்கு தவறு இல்ல, பேன் இந்தியா பிலிமா இருக்கட்டும், அதுக்கு நீங்க ஆதரவா இருக்க. உங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் உதவி செஞ்சாரா, அவர் கண்டனரா, நாளைக்கு அவருக்கு ஒரு வேற ஏதாவது தயாரிப்பு நிறுவனத்துல ஏதாவது பிரச்சனை வருதா, அதுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கட்சி சார்பாக உங்களுடைய கட்சியினுடைய நிதியவோ இல்ல அண்ணன் விஜயனுடைய காசையே கடனா கொடுங்க. புரியுதுங்களா? நான் அதெல்லாம் எடுத்துடலாம். ஆனால் தமிழ் மக்கள் உங்களை தேர்ந்தெடுப்பது என்பது எடுத்து இருக்குன்னா தமிழ் நாட்டினுடைய மக்களினுடைய நலனுக்காக, இந்த மண்ணின் நலனுக்காக, தமிழ் மக்களினுடைய நலனுக்காக, தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக. புரியுதுங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன், அண்ணன் விஜய் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்க வாங்கி ஜெயிச்சிருக்காரு, தமிழ்நாட்டு மக்களுடைய ஆட்சியை செஞ்சுக்கிருக்காரு, தமிழ்நாட்டின் மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்யணும். தமிழ் மக்களுக்கு எதெல்லாம் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு பிறகு பிரச்சனையா வருமோ அதை இப்ப தீர்க்கணும்.
இப்ப சரி செய்யணும். இப்போ வந்து மக்கள் என்னதான் ஆட்சி மாற்றம் அப்படின்ற இடத்துல தாவேக்காவை அமர வைத்திருந்தாலும் இப்போ வந்து ஒரு நீர் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை வந்து சமூக வலைதளங்கள்ல பரவப்பட்டு இருக்கு. திருப்பத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிணற்றுல இருந்தே வந்து நல்ல குடிநீர்ல நுரைகள் வருது. அதே போல அந்த கெலவரப்பட்டி டேம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய தண்ணீர் கர்நாடகாவில இருந்து வரக்கூடிய தண்ணீர் ஃபுல்லா கெமிக்கல் கலந்து நுரையாக சாலைகள் முழுவதும் பரவுது. இப்போ மக்கள் கொடுக்கக்கூடிய குரல் என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் எங்க, அவர் தானே நீருக்கெல்லாம் மாநாடு போட்டாரு, இப்போ வந்து நீரினுடைய இந்த தன்மை கெட்டு போயிடுச்சு, எங்களால வாழ முடியல, சீமான் எங்கன்னு கூப்பிடுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமானோட நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மட்டும் தான் தெருவில் இருக்கான், போராட மட்டும் தேவை. உண்மையிலே மன வருத்தம், உண்மையிலே சொல்றேன், எனக்கு வர்ற மனசு அவ்வளவு வேதனை வலியுமா இருக்கு. உண்மையிலே சொல்றேன், இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கணுமா அப்படிங்கிற கோபங்கள் இருந்தால வேற வழி இல்ல. இந்த மக்களை விட்டு போய் என்ன செய்ய போறீங்க? புரியுதுங்களா? இப்ப என் மகனுக்கு நிறைய சேட்டை பண்ணுவாங்க, கோபத்தை அழிச்சிருவேன், அதுக்காக அவங்களை விட்டுட்டு போயிட முடியும்? அவங்களுடைய எதிர்காலத்துக்காக நான் உழைக்கிறேன், காசு பணம் சேர்த்து வைப்பேன், அவங்களுக்கு நல்ல கல்வி கொடுப்பேன், நல்ல ஆடை கொடுப்பேன், நல்ல உணவு கொடுப்பேன். எப்படி ஒரு தந்தை தன் பிள்ளைகள் செய்யக்கூடிய சேட்டைகளுக்கோ தன் பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகளை தாண்டி அவர்களை அடிப்பதோடு திட்டுவதோடு திருத்துவதோடு சேர்த்து அவருடைய அக்கறைக்கு அதிக கவனம் செலுத்துகிறார்கள். அது மாதிரிதான் அண்ணன் சீமானும் நாம் கட்சி. இப்பயாச்சும் இந்த மக்கள் உணர்றாங்களே, இப்பயாச்சும் இந்த மக்கள் திருந்துறாங்களே. எனக்கு என்ன சகோதரி, எனக்கு இருக்க கஷ்டமே அஜித்குமாரோட குறை வழக்கு நடந்த பகுதி, அங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் அங்க போய் பாருங்க. அங்க அதிகமாக வாக்குவாங்க எந்த கட்சியில்? நாம் தமிழர்கள் இல்ல. எந்த கட்சியும் வாங்கிட்டு போகுது. திமுக வாங்கிருக்கலாம், அதிமுக வாங்கிருக்கலாம், அண்ணன் விஜய் வாங்கிருக்கலாம், தாவேக வாங்கிருக்கலாம், என்னமோ வாங்கிட்டு போகுது. ஆனா நாம் தமிழர் கட்சி வாங்கவில்லை. எத்தனை இடத்துல செவிலியர்கள் போராட்டம் நடந்துச்சு, செவிலியரோட போராட்டங்களுக்கு கிடைச்சானா இல்ல, தபால் ஓட்டுல இல்ல. அரசு ஊழியர்கள் எத்தனை பேர் போராடினாங்க? போக்குவரத்து துறை ஊழியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் எத்தனை இடத்துல போராட்டம் பண்ணாங்க? எல்லா போராட்டத்திலையும் அண்ணன் சீமான் கலந்துக்கிட்டாரு. அப்படி பார்த்தா தபால் ஓட்டு நாம் தமிழர் கட்சி தான் முதல் இடத்துல இருந்திருக்கணும். ஆனா யாருமே ஓட்டு போடல. என்ன செஞ்சாங்க? போராட்டத்துக்கு சீமானை வச்சுக்கிட்டாங்க, குரல் கொடுக்கறதுக்கு, அறிக்கை விடுறதுக்கு, போராட்ட காலத்துல போய் உட்கார்ந்து ஆதரவோட நிக்கிறதுக்கு, அறிக்கையில துன்புறுத்தையில கைது செய்யல, போலீஸ்காரங்களோட சித்திரவதை, எல்லாத்துக்கும் நாம் தமிழர் கட்சி தேவை. எல்லாத்துக்கும் சீமானே போனாரு. ஆனா தபால் வாக்குல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி 4வது இடத்துல தான் இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? போராட்டம் மட்டும் இந்த பாவமே மீண்டும் மீண்டும் காலம் முழுக்க அவங்களை போராட வைக்கும். நாம சொல்லல, நம்ம எதுவும் தடுக்க முடியும், நம்ம கையில் அதிகாரம் இல்ல. ஆனால் காலம் முழுக்க இந்த அரசு ஊழியர்கள் மீண்டும் போராடிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு தெரிஞ்சுக்க, திமுகவுல இருந்து தமிழக வெற்றி கழகம் எந்த வகையிலும் இந்த 50-60 நாட்கள மாற்றமே நடக்கணும். மாற்றம் நடக்க பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சிறு சிறு மாற்றம் நடந்திருக்கு, பொய்யாவும் சொல்லக்கூடாது. சிறு சிறு மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இடங்களை இப்ப லஞ்சம் வாங்குறத பயப்படுறாங்க, லஞ்சம் வாங்க யோசிக்கிறாங்க, லஞ்சம் வாங்க தயங்குறாங்க. அந்த மாதிரி சிறு சிறு இடங்கள். ஆனால் கஞ்சா விற்பனை நின்றுச்சாரா? இல்ல லஞ்சம் பத்தி பேசிருந்தீங்க. முதல் ஊழல் குற்றச்சாட்டு தாவேகா மேல இப்ப வந்திருக்கு. அதாவது புசி ஆனந்த் அவர்கள் அரசு வழக்கறிஞர் நியமனத்துல 5 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. நீங்களும் ஒரு வழக்கறிஞர் தான். அரசு வழக்கறிஞர் விஷயத்துல இப்படி ஒரு மெகா ஊழல் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 120 கோடிக்கு மேல நடந்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுது. 60 நாட்களுக்குள்ள ஒரு மெகா ஊழல் அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல சகோதரி, அவங்க கட்சியினுடைய உள்கட்சியில இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணியில இருக்கவங்களே தான் வழக்கு தொடர்ந்து இருக்காங்க. நீங்களோட சொல்லல, அவங்கதான் வழக்கு தொடர்ந்து. ஆனால் அப்படி நடப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்றது நான் நிரூபிக்கப்படாத ஒரு குற்றத்தை நம்ம சொல்ல வேண்டாம். இப்பதான் அவங்க பதவியேற்றிருக்காங்க, அதனால அது நிரூபிக்கப்படாத ஒரு குற்றம் சொல்லலாம். ஆனால் பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு தாவேகா அரசு தவறியிருக்கிறது. நான் திரும்ப சொல்றேன், தாவேகா இந்த 50-60 நாட்களுக்குள்ள எனக்கு தெரிந்தவரை லஞ்சம் ஊழல் இதை வாங்குவதற்கு அரசு ஊழியர்கள் தயங்குகிறார்கள். இது மாற்றமாக நான் பார்க்க சின்ன அளவுல மாட்டேன், சிறிய அளவுல தான். இன்னும் உறுதியா சொல்லல, இன்னும் நம்ம போத சொல்ல முடியும். உடனே லஞ்சமே இல்ல ஒழிச்சுட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஆனால் சிறிய அளவில் பயப்படுறாங்க. லஞ்சம் மாதிரி நேரடி வாங்குறதுல முதல்ல கல்லாவுலே வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் போனாலும், ஒரு விஓ, ஆர்ஐ, தாசில்தார், குறிப்பாக பத்திரப்பதிவு துறை முழுக்க லஞ்சத்துல மட்டும் நடந்துச்சு. ஆனால் இன்னைக்கு லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நேரடியா வாங்குவது கிடையாது, பெரும்பான்மையா வாங்குவது கிடையாது, பயம் இல்லாமல் வாங்குவது கிடையாது. பயப்படுறாங்க. லஞ்சம் வாங்கினா எங்கேயாவது தூக்கிடுவாங்களா, புடிச்சிருவாங்களா அப்படின்னு பயத்தோட லஞ்சம் வாங்குறாங்க. லஞ்சம் வாங்குவது குறைஞ்சிருக்கு. லஞ்ச ஒழிப்பு துறையை பார்த்து கொஞ்சமாச்சும் இங்க இருக்க அரசியல்வாதிகள் துணியளவாச்சும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அது தமிழக வெற்றி கழகத்தில் பாராட்டினா ஆமானா ஆமாமி, இல்லைன்னா எல்லாமே. நாம் தமிழ் கட்சிகளே சொல்லுவாங்க, சிவசங்கரன் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக பேசுறாங்க, அதை பத்தி கவலைப்பட மாட்டேன், மனசாட்சி சரின்னு மட்டும் பேசி தப்புன்னு சொல்லிடு. அப்ப திமுக எந்த நிலைப்பாட்டுல எந்த அளவுல கேவலமான ஆட்சி நடந்துச்சோ அதே ஆட்சி தொடர்ந்து. காவல்துறையின் அடாவடி மாதிரி தான் பாருங்க, காவல்துறைக்கும் அதே மாதிரி அடாவடி தான். இன்னொரு மரியாதை இல்லாம தான் இன்னொரு அதை வழக்கறிஞரா பொதுமக்களோ ஏழபாடுகள் எல்லாத்தையும் அடிக்கிறது, மிரட்டுறது. ஆளுங்கட்சிக்காரங்க யாரோ, முன்னாள் ஆளுங்கட்சிக்காரங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி அல்லது அரசியல் பெருமொழிகள், இவர்களை தாண்டி ஏழைப்பாளைகளை இன்று வரை சித்திரவதை செய்து கொண்டே இருக்கிறது காவல்துறை. காவல்துறையில் இதுவரைக்கும் ஏழைப்பாளைகளுக்கு ஒரு தீர்வோ நீதியே கிடைச்சதே இல்ல. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், தமிழக வெற்றி கழகம் இன்னும் நிறைய நீங்க மாறுதலை கொண்டு வரணும். இன்னமும் பெண்களுக்கான பாலியல் குற்றங்களை உடனடியாக தடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க.
பிரச்சனைகளை உடனுக்குடனே தண்டனைகளை வழங்க, உடனே தீர்வை ஏற்படுத்துங்க. நான் சொல்ல வர்றது உடனே நீதி வழங்க முடியாது. ஆனா அந்த குற்றத்தை செய்ய பயப்படுறாங்க. புரியுதுங்களா? பாலியல் குற்றம் நீங்க அவங்களை அணுகிற விதங்களை, ட்ரீட் பண்ற விதங்களை அதை இன்னும் கடுமையாக சொல்றேன். காவல்துறை உண்மையிலே பாலியல் குற்றவாளிகளை நடத்துகிற விதமும், உண்மையான குடும்ப பிரச்சனை, அங்காளி பங்காளி சண்டை, பக்கத்து வீட்டுக்கார சண்டை, மழை தண்ணி விழுந்த சண்டை, சாக்கடை தண்ணியில போற சண்டை, இதுல காட்டுற அக்கறைய, இதுல காட்டுற அக்கறைய, ஒரு விடிவை ஏற்படுற, ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துங்க. நாங்க சொல்றது உடனே ஒன்று செய்யலாம். பெண்களுக்கு ஒரு பிரச்சனை உடனே அரசு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், நம்பிக்கை ஏற்படுத்துங்க. அந்த நம்பிக்கை இதுவரை வரலங்க. இது என்னுடைய சகோதரோட ஆட்சி, ஆட்சி. அந்த ஆட்சியில ஒரு தப்பு நடந்தா உடனே கேள்வி கேட்பாங்கன்ற நம்பிக்கை என்ன பெண்களுக்கு வரலையேங்க. நீங்க நரேட்டிவா செட் பண்ண பாக்குறீங்களா? அது தப்புங்கிறேன், அது நிலைக்கலுங்கிறேன். அது ஆட்சி நல்லாட்சி அப்படியே நினைக்கிறேன். 5 வருஷம் அப்படியே நாங்க திமுக கிடையாது, நாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிடையாது. நாங்க சொல்றது அப்படியே நாங்க ஆட்சி செய்யறோம். நீங்க நல்லாட்சி கொடுத்தா அடுத்த 5 ஆண்டுகள் நாங்க வந்துக்கிறோம். ஆனால் இந்த 5 ஆண்டுகளை நீங்க சரியாக மக்களுக்கான ஆட்சியாக, தமிழர்களுக்கான ஆட்சியாக நீங்க செய்யணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பாங்க அண்ணன். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி அண்ணன். மணி சார்.